இருக்கணும். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து நாங்களும் சின்ன பொடியில் போய் இந்த போராட்ட டைமில் இந்த துப்பாக்கிகளுடைய விலை வந்து எங்களை அண்ணன் அக்காக்கள் வந்து போய்க்க வந்து ஒரு மரியாதையாக இருக்கும், எங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் அப்படி சல்யூட் அடிக்கப்பட்ட ஆக்கள் வந்து இப்போ இப்படி இருக்கிறது வந்து கவலையாக இருக்குது. நாங்கள் ஹீரோ மாதிரி பார்த்தாக்கள் தானே போராளிகள் உண்மைக்குமே. மற்றவங்க வீடு வசதியில் இல்லை. இதெல்லாம் கூட அம்மாவுக்கு கொடுத்தா வீடு மாட்டுக்கோட்டையில் தான் இருக்கிறேன். தக்காளி அம்மா கொடுத்தா அம்மாவுக்கு வாழ்வாரம் கொடுத்தா மாட்டுக்கோட்டையில். எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, டொய்லெட் இல்லை, எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. ஒரு போராளி என்றாலே நான் விட மாட்டேன், போயிடுவேன். இது குடும்பத்தில் 2 பேர் நீங்கள் ஓடி வந்துட்டேன். சரி. ஆ ஆ புது வீடு புது வீடு செஞ்சு தரட்டும். இது நானும் காயப்பட்டது, கையில காயப்பட்டது, கால் பேக்கில் பெரிய காயம். அதனால நானும் பிளத்த வேலையை செய்யலாது. ஆனால் எனக்கு பயங்கர வருத்தம் இருக்குது. எனக்கு இந்த பீஸ் இருக்குது, தலையில் 3 பீஸ் இருக்குது. இப்போயும் கிளினிக் போய் வரத்தான் தான் வந்தேன். நாங்கள் தங்கச்சி என்ன வேணும் பிள்ளைக்கு? மாம்பழம். வந்தோடனே கேட்டு என்ன வேணும்னு கேட்க மாம்பழமா? எத்தனை மாம்பழம் கேட்டீங்க? வாயில சொல்லணும். எத்தனை? இது 2 3 இப்படி. ஏன் நீங்கள் இடையில விலகிட்டீங்க? இடையில விளையாண்டு சொல்லுவேன்னா இப்போ முழங்கால காயம். அப்போ நீங்கள் யுத்தத்தில் சரி இருந்தீங்க. அப்போ அதுக்கு பிறகு வந்து இதில் காயப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் விலகினதால தானே காயப்பட்டிருக்கீங்க? வந்துட்டேன், ஏழாவது வீட்டை வந்துட்டேன். சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து உமையாள்புரம் என்ற பகுதியில் வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணவர் போராளி, மனைவி போராளி, இப்படி 2 பேரும் வந்து 2 பிள்ளைகளோட வந்து கஷ்டப்படுறதாக வந்து எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. வீடு இல்லாமல் வந்து தன்னுடைய தாயினுடைய பழைய மாட்டுக்கொட்டியில் வந்து வீடாக்கி அந்த வீட்டுக்களை வந்து தற்காலிகமாக வசித்து வராங்கன்ற ஒரு சூழ்நிலை ஒன்று கிடைச்சிது. உணவுக்கு கஷ்டப்படுறாங்க, 2 பேருக்குமே வேலைக்கு போக முடியாத நிலைமை, காயப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அண்ணா வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்த ஒரு துவானான்னு சொல்லி. ஸோ இந்த குடும்பத்தை நோக்கி வந்து நாங்கள் இப்போ தேடி வந்திருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்க. அந்த போராளியோட குடும்பம் எப்படி இருக்குது, எப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்றதை வந்து தொடர்ச்சியாக அவங்களோட விசாரித்து பார்த்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் நிவேதா அருள்னு சொல்லப்படுற குடும்பம், அதாவது அருள் என்றவருடைய மகள் நிவேதா, அந்த நிவேதாவினுடைய அன்பளிப்பாக வந்து 10,000 ரூபா நிதியுதவியை வந்து இந்த குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10,000 ரூபா நிதியுதவியும் வந்து நிவேதா அருள் என்று சொல்லப்படுற அந்த குடும்பத்தினுடைய மூலமாக வந்து இந்த வழங்க போகிறோம். ஸோ நோர்வே நாட்டில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக வந்து இந்த போராளிகளுடைய குடும்பத்தினுடைய வீடியோவோட வந்து இணைஞ்சு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு போவதன் மூலம் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக அணிஞ்சு கொள்ளுங்கள். வாங்க உள்ள போவோம். அக்கா யார் கதைக்க போகிறீங்க? நீங்கள் கதைக்கிறீங்களா? சரி, இதை கொழுவுறீங்களா? அப்படி ஸோ சொந்தங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு இதில் சொன்ன அந்த போராளி குடும்பம் இவர்கள்லாம். ஸோ இவர்களோட காணொலியோட வந்து தொடர்ச்சி அணிஞ்சு கொள்ளுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. மகளா? எத்தனை வயசா வாக்கு? 4 வயசா? நீங்கள் மேற்கொள்ளினா நீங்கள் கதைக்கு தான் கேட்கும். அப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். குழந்தை கதைங்க. எத்தனை வயசு? 4 வயசா? 4 வயசு. ஓகே. மூத்தவர்? மகன் இருக்கிற 7 வயசு. 7 வயசு. எங்கே அவர்? அவர் படிக்க போயிட்டு பாடசாலை போயிட்டு. ஓகே. என்ன பேர் வாக்கு? வாக்கு வந்து நிவேதா, அவருக்கு நிவேதான் பேர். உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு கிறிஸ்டியன். உங்களுக்கு என்ன பேர் அக்கா? அஜந்தா. ஓகே. சுகமாக இருக்கிறீங்களா எல்லாரும்? என்ன சொல்கிறேன்னா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இப்படி என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டது பான் சாப்பிட்டேன். பான் சாப்பிட்டீங்களா? ஓகே. அக்கா எப்படி போகுது லைஃப் எல்லாம், வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? தொடக்கூடா போகுது. என்ன சொல்கிறது, ஏதோ போகுது. சரி. 2 பேருமே போராளியாக இருந்தீங்களா? 2 பேரும் 3 நாள் போராளி. நீங்கள் எத்தனையாவது வருஷம் சேர்ந்தீங்க? எவ்வளோ காலம் இருந்தீங்க? நான் 2009 இணைஞ்சு கொண்டேன்னா, அதுக்கு பிறகு அப்படியே தடுப்புக்கு போய் தடுப்புலேருந்து வந்தது அப்படியா? ஓகே. எவ்வளோ காலம் இருந்தீங்க? 2009 எப்படி சுத்த முடிவு வேலைக்குள்ளே தான் வந்தேன். 2009 இணைஞ்சேன். பிறகு அப்படியே இதுக்குள்ளே இதுக்கு முடிவுக்குள்ளே வந்தது. அப்படியே இல்லை. சரி, நீங்கள் தடுப்புக்கு போனதுக்கான பத்திரங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்களா? எல்லா பார்க்கலாமா? போய்க்க. சரி, போய்க்க பார்க்குறேன். அண்ணா இந்த மாதிரி அண்ணா எனக்கு வணக்கம்ண்ணா. எனக்கு வருத்தம் இருக்குண்ணா. எனக்கு வந்து தலையிலெல்லாம் பேசியிருக்கிறப்படியா வருத்தம் இருக்குன்னா. ஹாஸ்பிட்டல் பவானி ஆஸ்பத்திரியில் 3ஆம் மாதம் இருந்தேன். நான் 3ஆம் மாதம் இருந்த காலப்படி அப்படியே பவானி ஆஸ்பத்திரியில் இங்கே வந்துட்டேன். முகாமுக்கு போயிட்டோம். முகாமிலேருந்து இப்போ இந்த இடம்பெயர்ந்து வந்த ஆண்டு மாதங்கள்லாம் தெரியும் எனக்கு உண்மையில். ஸோ என்ன சொல்கிறது, டாக்டர் மறந்துடுவேன். மண்டையில் பேசுகிறப்ப எனக்கு வாயில் மோக்கெல்லாம் ரத்தம் பாராது. பார்க்கலாமா? பேசுறதுக்கு பிரச்சனை நீங்கள் பார்க்கலாம். என் பொய்யா சொல்லுவேன் பார்க்கலாம். இல்லை தோல் மூட்டில் இது போல்ஸ் என்ன? போல்ஸ் இருக்குது. இந்த காயப்பட்டு இந்த இருக்குது, இங்கே இருக்குது. இந்த இதெல்லாம் போல்ஸ் தான் அடிக்க பாருங்க. இந்த இடம் போல்ஸ் தான் அடித்தது.
சரி இப்போ நீங்கள் யுத்தத்தில் வந்து காயப்பட்டீங்களா இல்லை போராளியாக இருந்து காயப்பட்டீங்களா? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று போராளியாக இருந்து காயப்படுற ஒரு விஷயம், யுத்தத்தில் போராளி இல்லாமல் காயப்படுற விஷயம் இருக்குது. போராளியாக காயப்பட்டீங்களா யுத்தத்தில்? இந்த கால் வந்து போராளியாக காயப்பட்டது, மற்ற இந்த காயமெல்லாம் யுத்தத்தால் காயப்பட்டது. அப்படியா? யுத்தத்தால் காயப்பட்டது. அப்போ ஏன் நீங்கள் இடையில விலகிட்டீங்க? இடையில விளையாண்டு சொல்லினா இப்போ முழங்காலில் காயம், அப்போ நீங்கள் யுத்தத்தில் சரி இருந்தீங்க. அப்போ அதுக்கு பிறகு வந்து இதில் காயப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் விலகினதால தானே காயப்பட்டிருக்கீங்க? வந்துட்டேன், வீட்டை வந்துட்டேன், ஏழாவதோட வீட்டை வந்துட்டேன். ஏழாவதோட விட்டவங்களா? அப்படியா? சரி, ஓகே. சரி, அப்போ என்ன மாதிரி இப்போ என்னென்று உங்களோட சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாம் என்ன பிரச்சனைனா எனக்கு ஏழாவது நம்மளே நான் அண்டாடு உழைக்கிறது தானே. இப்போ 2000 வந்தால் வீட்டுக்கு 1 கிலோ அரிசி இல்லாட்டி 2 கிலோ அரிசி வாங்க தான் காணும்ண்ணா. பிள்ளைகள உடுப்பு தேவையோ, பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு செலவோ, மற்றது இப்போ இதில் இருந்ததுன்னா 4 கிலோமீட்டர் கூட நடத்தி விடணும். தங்கச்சாக்கள் இருந்தால் சைக்கிள் தருங்க, இல்லாட்டி இந்த இன்றைக்கு சைக்கிள் இருக்குது, நாளைக்கு சைக்கிள் இருக்காது. இப்போ அதை நடத்தி கூட்டிகிட்டு வந்து 2 பேரும் நடத்தி கூட்டிகிட்டு தான் வரவா. மற்றதுங்க வீடு வசதி இல்லை. இதெல்லாம் கூட அம்மாவுக்கு கொடுத்தா வீடு மாட்டுக்கோட்டையில் தான் இருக்கிறேன். தக்காளி அம்மா கொடுத்தா, அம்மாவுக்கு வாழ்வாரம் கொடுத்தா மாட்டுக்கோட்டையில். எனக்கு அதில் இருந்து வீடு சஜித் மாதிரியான வீடு வந்து கட்டி குறையில இருக்குது. அதுக்கு எப்படியும் வேணுமண்ணா என்னது இப்போ எல்லாம் சீமந்த விலை, சீட்டு எல்லாம் விலை. இப்போ எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எங்களுக்கு ஒரு வாழ்வாரமாக எதுவும் தந்து, இல்லாட்டி இந்த வீடை எனக்கு நல்ல இதாக கட்டி தாங்கன்னு இந்த மழை நேரங்களில் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இதுக்குள்ள இருக்கலாம். பாம்பு பூச்சி எல்லாம் வருமானே. நான் இப்படி தான் கேட்டு உண்மையில எல்லா மக்கள்கிட்ட கேட்குறேன், இந்த வீட்டை விட எனக்கு ஒரு நல்ல வீடு ஒன்று கட்டித்தாங்க. இதில் பாம்பு பூச்சியெல்லாம் வருமாண்ணா. இந்த மழை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு எல்லாம் வந்து படுத்திருக்குமாண்ணா. ஒவ்வொரு இரவுல லைட்டை போட்டு அடிக்கிறோம். அதை விட எங்களுக்கு கரண்ட் வசதியில் அம்மாக்களோட காணிக்கில் தான் நாங்கள் இருக்கிறோம். எந்த காணி அங்கால இருக்குது. இது அம்மாக்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்வார காணிக்கில் 9 வருஷமா இதுக்கெல்லாம் இருந்து வரோம்னா. 9 வருஷமா இந்த வீட்டுல தான் இருந்து வரோம். 2015 இதுக்குள்ள தான் இருக்கிறோம். இப்போ இருக்கிற கொட்டையிலும் எங்களுக்கு இப்போ இருக்கல. அது எல்லாம் உக்கி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. உடைச்சு விடுறாங்க. போய் தான் இருக்குது. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. வீடு இல்லை, ஒரு தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, டொய்லெட் இல்லை, எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. குறையா இருக்கு. ஒன்றுமே இல்லை, ஒரு உதவியும் இல்லை. யாராச்சும் எங்களுக்கு கை தூக்கி விட்டா சரி, நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள். உங்களால வேலைகள் ஒன்றும் செய்யலாம்? என்னால் வேலைன்னா நான் எனக்கு மாதம் கிளினிக் போகிறேன்னா இப்போ குளிசை இல்லை, அந்த குளிசை முடிஞ்சுட்டு நான் எனக்கு அந்த ஃபிட் வர்றது, வலிப்பு வர்றது, அது வாயில வெயில் வழியெல்லாம் போய் நிற்கல. மெடிக்கல் இருக்கு எனக்கு, வெயில் வழியாக போய் நின்று வேலை. அதுக்கு அப்படியும் இருந்து பிள்ளைகளுக்காண்டு குடும்பத்துக்காண்டு போய் வேலை செஞ்சு தான் 3000 நான் இப்போ இன்றைக்கு வேலையை பண்ணால் காசு கையில் நிற்காதுண்ணே. ஏன்டா சாப்பாடு வாங்கணும், எனக்கு பிள்ளைண்ட கோப்பி தேவையில் வாங்கணும். அப்படி எனக்கு உண்மையில் ஒரு வாழ்வாரம் தந்து இல்லாட்டி ஒரு ஏதாச்சும் ஒரு வேலையெல்லாம் எடுத்தேன்னா ஐயருக்கு ஆட்டோலாம் ஓடினா கொஞ்சம் உழைக்கக்கூடிய இப்போ முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நான் மக்கள்கிட்ட கேட்குறேன், ஏதாச்சும் உண்டு எனக்கு ஆட்டோ ஓடுவீங்களா? ஆட்டோ ஓடுவேன். செகண்ட் ஹேட் ஏதோ ஒரு ஆட்டோ, இதை புதுசாக நான் கேட்கல, ஏதோ ஒரு செகண்ட் ஹேட் இருந்தால் பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடம் போட்டேன். ஒரு ஆட்டோ இருந்தால் சரி. இதில் வேறு பிள்ளைகள் இருக்கு, நான் கொஞ்சம் பள்ளிக்கூட பிள்ளைகள் இருக்குது, அதில் ஏற்றி கொண்டு நான் பார்த்து குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு வந்து கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும்ண்ணா. அதுதான் நான் கேட்குறேன். இருக்கிறது இப்போ வீடு தான். வீடு இல்லாமல் பெரிய கரைச்சலாக இருக்குது. ஒன்றுமே இல்லாததால பெரிய கரைச்சலாக இருக்குது பிள்ளைகளோட. அதுவும் சின்ன பிள்ளைகளோட இந்த சின்ன குட்டிகளுக்கெல்லாம் இனியும் இருக்கலாது. பெரிய துன்பப்பட்டு தான் இருக்கிறோம். எனக்கும் நானும் காயப்பட்டது, கையில காயப்பட்டது, கால் பேக்கில் பெரிய காயம். அதால நானும் பிளத்த வேலையை செய்யலாது. நிறைய தூரம் நடந்து போட்டு வீட்டுல வந்து இருந்துட்டு ஒழுங்கு போயிடாது. கால் நோவு வலிக்கட்டும், கால் இழுக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதால அந்த பெரிய பாரதூரமான வேலையை செய்ய இயலாது. வீட்டுல எதுவும் வாழ்வாதாரம் வேண்டாம், வீட்டுல இருந்து கொண்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு வீட்டிலேயே வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொண்டு வருமானம் எதுவும் பார்த்துக்கொள்ளலாம். இது வெளியில போய் நாங்க புல்லு நான் சின்னத்துல போறோம், வேறோட சேர்ந்து போவோம் புல்லு சரிக்க எல்லாம். அப்ப பிள்ளைகளுக்காக நாங்க கஷ்டப்படுத்தானே வேணும். யாராச்சும் எங்களுக்கு எங்களை தூக்கி விட யாராச்சும் ஒரு ஆள் இருந்தா பிரச்சனை இல்லை. இல்லை அதான் இப்போ என்னென்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து நாங்களும் சின்ன படியில் போய் இந்த போராட்ட டைமில் இந்த துப்பாக்கிகளுடைய விலை வந்து எங்களை அண்ணன் அக்காக்கள் வந்து போய்க்க வந்து ஒரு மரியாதையாக இருக்கும், எங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் அப்படி சல்யூட் அடிக்கப்பட்ட ஆக்கள் வந்து இப்போ இப்படி இருக்கிறது வந்து கவலையாக இருக்குது. நாங்கள் ஹீரோ மாதிரி பார்த்தாக்கள் தானே போராளிகள் உண்மைக்குமே. இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு இந்த கிராமத்தை எடுத்து பார்த்தோன்னா இவ்வளோ கணக்கு பேர் கஷ்டத்தில் இருக்கு. நம்ம மனசன் விதையால் இருக்குது, கால் இல்லாத அங்கத்தவர் இருக்குது, மனசு இல்லாமல் அப்படியே பிள்ளைகள அப்படியான ஆக்கள்லாம் இருக்குது. நாங்கள் மட்டும் கஷ்டம் இல்லை, முழு பேரும் கஷ்டம். அந்த கிராமத்தில் நீங்கள் இறங்கி பார்த்தா என்னட்ட கூட நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் உங்களுக்கு தெரிய செஞ்சு தரோம்னா சாப்பிடக்கூடிய. இப்போ நாங்கள் எப்படி சாப்பிடாம இருக்கோம் அப்படி தானே எல்லாரும் இருக்குல்ல. இந்த சாப்பிட சில 10 members நாம இருக்கிறோம். எங்களுக்கு அந்த ஆசையை தீர்க்கலாம். எந்த புள்ள பாத்தீங்களா, இப்போ இதில் வேற அப்பா என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டுச்சு. நான் கூட வந்தோடனே சும்மா கேட்டேன், தங்கச்சி இப்போ கேட்போம் இருக்கா, தங்கச்சி என்ன வேணும் பிள்ளைக்கு?
மாம்பழம் வந்தோடனே கேட்டு என்ன வேணும்னு கேட்க மாம்பழமா எத்தனை மாம்பழம் கேட்டீங்க சைக்கிள் கேட்கல பள்ளிக்கூடம் போக வாயில சொல்லணும் எத்தனை இது 2 3 இப்படி சரி தங்கச்சிக்கு என்ன வேணும் சைக்கிளா உங்களுக்கு வேணுமா அம்மாவுக்கு வேணுமா அப்போ சைக்கிள் இல்லை உங்களுக்கு சைக்கிள் ஓட தெரியாது அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தா அம்மா உங்களை ஏற்றிக்கொண்டு தெரிஞ்சா பிரச்சனை இல்லையா இல்லையா உங்களை தான் வேணுமா சரி ஓகே பிரச்சனை இல்லை உங்களை வீட்டு இருக்கா பார்ப்போமாண்ணா சரி அப்போ இதான் எனக்கு இப்போ என்ன சொல்கிறது இப்போ 3 நேரம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா உங்களால் என்னண்டு சரிவா மண்டாடி போடுமா பார்த்து வாடா அதில் கொஞ்சம் மஞ்சள் அடிச்சு தெரிஞ்சு இரும்பா பார்த்து வா அரிசி இந்த இந்த அரிசி தான் நேற்று வாங்கிட்டு அரிசி கறி குடியில நீ வாங்கணும் இந்த இது என்ன இந்தியான் ரொட்டியா நாளையா நேட்டியான் ரொட்டியா விடிய ரொட்டி சுட்டது பான் கிடந்தது பழைய பான் வந்து பான் நேட்டியம் பான் கிடந்தது அப்போ அதையும் சாப்பிட்டுட்டு 3 ரொட்டியும் சுட்டு பிள்ளைகளும் கொடுத்துட்டு அப்போ இதை மத்தியானத்துக்காக வச்சிருக்கீங்களா ரொட்டியா சமைக்கல நீ அதை தேர்ந்து பசிக்கிட்டா சாப்பிடல ஓகே வாங்க பாபினோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு இது ஒரு மாட்டுக்கொட்டிலாக இருந்திருக்குது இப்போ வந்து வீடு இல்லாத காரணத்தினால 9 வருஷமாக இதை மாட்டுக்கொட்டிலாக பயன்படுத்தி மாட்டுக்கொட்டியில் வீடாக பயன்படுத்தி வசித்து வாழணும் இதுதான் அந்த மாடுகளுக்கு இது வைக்கிறதா மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறது மேச வைக்கிறது அப்படியா அம்மா கொடுத்தது தண்ணி வைக்கிறது இது அம்மாக்கள் அந்த மாட்டுக்கோட்டிலே கரண்ட் எடுத்து வேணும் அதோட இதுக்குள்ள வந்து நாங்கள் இருக்கிறோம் இதனால் கல்வெட்டுக்கு பூட்டியலவே கரண்ட் அதனால இதுக்குள்ளே அப்படியே இருக்கிறோம் நாங்கள் இதுக்குள்ள பிள்ளைகளை வச்சு உண்மையில படிக்கலாம் மக்களாட்ட கேட்குறோம் என்ன ஒரு 10க்கு 10 ரூம் கூட இல்லை இவ்வளோ தான் இதுக்கெல்லாம் 4 பேர் நித்திர விடுறீங்க நான் இதில் ஏறி படுப்பேன் சில நேரம் இதெல்லாம் படுப்பேன் இந்த வருத்தத்துக்கெல்லாம் இதுலையோ இதெல்லாம் படுக்கிறேன் நான் இந்த வருத்தம் குளிசெல்லாம் கூட இந்த குளிசா காட்டுலாம் முடிஞ்சுட்டுனா காட்டணும் அப்படி ஒரு வேதனையில படுத்து ஒழும்புறேன் நான் எனக்கு இந்த வருத்தக்கெல்லாம் இப்போ நிற்கவே இல்லை நம்ம மாதிரி என்னால் முடியாது இதெல்லாம் படுத்தவே இல்லாட்டி கீழே படுக்கிறேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணி படுப்பேன் கதைக்கும்போது விட்டு இருந்தாலும் கூட இதை கதைச்சு போட்டு சொல்லியே நம்மண்டவே ஓ கட்டாயம் சரி உங்களோட வீடாண்டு கட்டி கிடக்குன்றீங்க அதை பார்க்கலாமா பார்க்கலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா அந்த ஆற்றை வீட்டை போனாலும் சைத் பிரேமதாசா வீடு தான் சொல்லிடும்ல அதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்து சைத் பிரேமதாசா ஜனாதிபதியாக பிரதமராக ஆகவே இல்லை அப்போ ஜனாதிபதியாக ஆகவே இல்லை அப்படி வீடு தந்தவர் இல்லை முதல்ல அந்த எலெக்ஷன் வரும்போதுன்னா தேர்தலில் வந்து எலெக்ஷன் வர முதல் கொடுத்தவரா எனக்கு அது வழியா தெரியல அதான் கேட்டேன் வரும்போது அவர் வந்து எலெக்ஷனுக்கு அவர் வர முதல் ஓட்டு கேட்டது அவ்வளோ சரி சரியான வெயில் உமையால்புரம் பண்ணாலே வெயில் தானே உண்மையில் என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சம் நேரம் இதில் விட்டு பாருங்கண்ணா புளசை குடிக்காத அன்றைக்கி ஒரு சொட்டு நேரம் இந்த புள்ள சறுக்க விட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இதுன்னு பாருங்க ஐயோ இப்போ வெயிலுக்கு நிற்கிறீங்க ஒரு வேலை நானும் இந்த ஹாஸ்பிட்டலில் வர வேண்டியா போதோ வந்தால் நல்லா இப்படி ஒரு உள்ளாமல் வந்திருக்கேன்னு நான் நல்லா பெருமைப்படுவேன் எனக்கு ஆட்டு உதவியும் இல்லை நம்ம இப்படி முன்பக்கத்தில் போம்பாங்க சரி இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் சஜித் பிரேமதாசா அவர்களால் வந்து கட்டி கொடுக்கப்பட்ட வீடு 2019 இப்போ வந்து அது குறையாக கிடக்குது இவையில் வந்து இந்த வீட்டை திருத்தி தர சொல்லி கேட்கணும் மிகப்பெரிய தொகைகள்லாம் முடியும் இல்லை நான் ஒரு 8 லட்சம் 7 லட்சம் அப்போ நார்மலாக செய்கிறேன்டா 10 லட்சம் ரூபான்னு சொல்லிடணும் அதை பார்த்துட்டு பயந்துடாதீங்க 10 லட்சமான்னு யோசிச்சிடாதீங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மேடம் வந்து ஒருத்தர் இந்த வீடியோ வந்து நீங்கள் சம்டைம் 10,000 பேர் பார்ப்பீங்க 10,000 பேரில் வந்து 1000 பேர் 5000 ரூபா அனுப்பினீங்கன்றாலே வந்துடும் ஸோ உங்களால் முடிஞ்ச தொகை 50,000மோ 20,000மோ 10,000மோ எல்லாருமே இணைஞ்சி சிறுதுளியாக பெருவெள்ளமாக சேர்த்து செய்ய வந்து இது ஒரு சின்ன விஷயமா இருக்குது என்னென்னு சொன்னால் எத்தனையோ குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபா 1 கோடி ரூபா வரைக்கும் வந்து உதவி கிடைக்குது ஸோ இது வந்து அப்போ இதில் வந்து ஃபுல்லாக இவருக்கு வந்து வீட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்காட்டிக்கும் இதில் 2 ரூமை 2 அறையை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி என்றாலும் சீட்டை போட்டு தந்தா கூட சீட்டை போட்டு தந்து கதவை போட்டு தந்தாலும் இருக்கலாம் அப்போ அந்த சீட்டை போட்டு தந்தா கூடனா இழுத்து தந்தா கூட நாங்கள் கொஞ்சம் பேர் அதை பார்த்து கூட அப்போ சொந்தங்களே இப்போ 10 லட்சம் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிட்டு போயிடாதீங்க அவர் கேட்குறது வந்து இதை வந்து முடிஞ்சால் வடிவாக செஞ்சுதாங்க இல்லைன்னு சொன்னால்
என்ற அளவு அந்த சீட்டை போட்டு கதவையாவது போட்டு தந்து இதுக்கு இருக்கிற மாதிரி. காலையில் உண்மையில நீங்கள் இப்படி நடந்து திரிய நினைக்காங்க நினைப்பீங்க நான் இப்படி இருக்கிறேன் என்ற ஒரு மனசருக்கு தெரியா அவற்றை வருத்தம் என்னென்னு தெரியாது. சாதாரணமாக இப்படி இருக்கிற காரணம் என்ன இந்த மகன் இப்படி இருக்கிற வேலை செய்யலான்னு நினைப்பீங்க. ஆனால் எனக்கு உடம்பு தான் இப்படி இருக்கு. ஆனால் உண்மையில எனக்கு வருத்தம் இருக்குது, ப்ரெஷர்லாம் இருக்குது, தூக்கி அடிக்கும் எனக்கு. மற்ற இந்த கால் கொஞ்சம் நேரம் எனக்கு பிளத்து சாமான்கள் தூக்கினா கால் வந்து பிறண்டு போகும், கெந்தி தான் நடப்பேன். மற்ற எனக்கு உண்மையில இதுக்குள்ள ஒரு நேசரி பிள்ளைகள் அப்படி 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு பிள்ளைகள் இருக்குது. அதெல்லாம் நடந்து தான் தெரிகிறது. நான் எனக்காண்டி அதை கேட்கல. உண்மையில நானும் அதை பார்த்து என் பிள்ளைகளுக்காண்டி மேலே சில பேரை நான் காசு வாங்காம கொண்டு விடுவேன் ஆட்டோவில். எனக்கு ஒரு கடைசியாக சின்ன ஒரு ஆட்டோ ஒரு செகண்ட் எடுத்திருந்தா கூட நான் முன்னுக்கு வந்துடுவேன். வீட்டு பிள்ளைகள எல்லாத்தையும் இதாண்டு கொஞ்சம் முன்னுக்கு எழும்பக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு. வீடு வேணுமா ஆட்டோ வேணுமா? எனக்கு வீடு முக்கியம் போடும், வீடு தான் முக்கியம் போடும். அப்படியா? வீடு தான் முக்கியம், வீடு தான் வேணும். ஏன் வீட்டை ஏன் இப்போ உங்களோட ஒரு வாழ்வாதாரம் ஆட்டோ இருந்தால் நீங்கள் உழைக்கலாம், சாப்பிடலாம். இல்லை, ஆட்டோ இருந்தால் உழைக்கலாம், சாப்பிடலாம், கஷ்டம் இருக்காது. அப்படி இருந்துமே நீங்கள் வீட்டை முதல் கட்டமாக கேட்குறீங்க. இப்போ ஆட்டோ இருந்தால் சாப்பிட கொள்ள இயலும். ஆனால் வீடு கட்ட இப்போதைய நிலைமைக்கு அது காணாது எங்களுக்கு. இப்போத்த சூழ்நிலைக்கு அது எங்களுக்கு காணாது, வருமானம் காணாது. அது வீட்டு செலவுக்கும் பிள்ளைகளோட தேவைக்கும் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீடு கட்டி எழுப்பி எங்களோட அத்தியாவசியம் அனைத்து மற்ற தேவையில பார்க்கவும் எங்களுக்கு காணாது. இப்போ இதே நீங்கள் இப்போ இந்த வீட்டே பெருசாக கட்டி ஏன் வாழ நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடை ஃபுல்லாக செஞ்ச சொல்கிறேன், இதை செய்ய வேண்டியது கடமை செய்யலாம். ஆட்டோ இருந்தால் வாழ்வாதாரம், நீங்கள் சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம், பிள்ளைகளை படிப்பிக்கலாம், கஷ்டப்படலாம். அப்படி இருந்து வீட்டுக்குள்ள திருப்ப கொண்டு வந்து எங்கடாக்கள் போடுற கஷ்டம் தானே. இருக்கிற நகையை என்ன செய்யறது, வெஜ்ஜி போட்டு அடையை வச்சு போட்டு வீட்டை கட்டுறது, வீட்டை கட்டி போட்டு சாப்பிட எல்லாமே இருக்கிறது. அதுக்கு நாங்கள் ஒரு தொழிலை இப்போ ஒரு எங்கள்கிட்ட ஒரு நகை இருக்குன்னா 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ எடுத்தோம்னு சொன்னால் அந்த நகையை திருப்பலாம். காசு என்ன பிள்ளைங்க 6 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ எடுத்தோம்னு சொன்னால் அந்த நகையை உழைச்சி ஆட்டோ மூலமாக நகையை திருப்பி எடுக்கலாம். வீட்டில் கொண்டு வந்து 10 லட்சம் ரூபாய் கட்டினா என்னத்தை வச்சு நகையை எடுக்கலாம் யோசிச்சு பாருங்க. அப்போ முதலாவது எங்களுக்கு தேவைப்படுறது இது வாழ்வாதாரம். ஆட்டோ தான் தேவையே தவிர வீடு இல்லை. நீங்கள் 9 வருஷமாக இருந்து நீங்கள் 2 வருஷமாக இந்த வீட்டுக்கு இருக்கலாம். இல்லை சொல்கிறேன், நான் இங்கோண்டு சொல்லலை, நான் 2 வருஷமாக நீங்கள் சமாளித்து கொண்டு இருக்கலாம். இங்கே ஒரு ஆட்டோ ஒன்று இருந்துன்னு சொன்னால் நீங்கள் உழைச்சி கொஞ்சம் காசாக எது நகைகள் இந்த வீட்டை கட்டுறதுக்கு அடையை வச்சுருப்பீங்க, அதை எடுக்கலாம். எடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன இருக்கா இருந்த நகைகளும் அடைய விளாண்டு இருக்கா கிடந்த வெளியில சாமான் வேண்டது கடை வழியில கடனும் கிடையாது, அதுகளையும் பார்க்கணும். அப்போ பாருங்க இருக்கிற இப்போ உங்களுக்கு ஒரு சரி கொஞ்சம் காசு ஒரு 5 லட்சம் ரூபா சேர்ந்துட்டேன், 5 லட்சம் ரூபா கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டால் அப்போ என்னென்ன எழும்புவீங்க நீங்கள் கேட்குறேன். ஆட்டோ இருந்தால் உழைக்கலாம், 1000 ஓடலாம், மாதம் ஒரு 40,000 ரூபா காசாக வந்து கொண்டு இருக்கு, 50,000 ரூபா காசாக. அப்போ இப்போ சொல்லுங்கள், ஆட்டோ வேணுமா வீடு வேணுமா? எனக்கு இப்போ நான் வீடு கேட்குறேன். எனக்கு என் ஊக்குவிப்புக்கு உண்மையில ஒரு தக்காளி ஒளிஞ்சால போட்டுக்கொண்டு ஒரு ஆட்டோ தான். அதான் இந்த தக்காளி ஓடி இல்லாட்டிக்கு இதுக்கு நாங்கள் ஒரு சீட்டை போடுவோம். இல்லை நிறைய எங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து சொந்தங்கள் உதவி செஞ்சால் வீட்டையும் செய்வோம், ஆட்டோவையும் எடுப்போம். கொஞ்சம் பேர் இருக்கு, நான் எல்லாம் நடந்தான் தெரியுறேன், நான் உழைச்சி கொள்வேன். அதை தான் நான் கேட்குறேன். சொல்லுங்கள். மாமா தனக்கு வீடாமே அந்த வீட்டுக்கு இருக்க கஷ்டமா இருக்கா? உண்மையாவா? ஏன் மழை பெஞ்சா விழுகுதா இல்லாட்டி? ஐயோ, இவ்வளோத்தை நான் சொல்லி அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு ரியாலிட்டியாக தங்கச்சி வந்து மாமா தனக்கு வீடு தான் வேணும்னு சொல்லிட்டா. நான் என்ன செய்கிறேன், சரி நான் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், ஓகே இதாக இல்லாட்டி உங்களுக்கு சீட்டை போட்டு செஞ்சு என்ன ஓகே தங்கச்சி கவலைப்படாதீங்க, மாமா இயன்ற அளவு பிள்ளைக்கு அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு முயற்சி செஞ்சுதாருண்ணே. ஓகே, இப்போ என்னென்னு சொன்னான்னா நாங்கள் எந்த ஒரு வீட்டையும் வந்து போய் வந்து அந்த வீடு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க, நாங்கள் அப்படியே வீட்டு தான் போவோம். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே யோசிக்கிற குடும்பங்களை தான் நாங்கள் தேடி போகிறது. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு வீட்டை போனால் அந்த குடும்பம் வந்து 5 நாளைக்காவது வடிவாக சாப்பிடுவோம்னு சொல்லி எங்களால் முடிஞ்சதை வெளிநாட்டு உறவுகள் மூலம் கேட்டு வாங்குறது. இப்படித்தான் மக்களுக்காக தாங்கன்னு சொன்னால் உடனே தருவினோம். அவையிலும் அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள்லாம். ஆனால் எங்கட மக்கள் அங்கே போனோன்னு தான் எங்கட மக்கள் இருக்கிற அந்த உண்மையான பாசம் தெரியும். தான் போயிருப்போம் நாங்கள். எங்களுக்கு ஒரு 5,000 10,000 20,000 அப்படி தாங்க எங்களுக்கு. இங்கே இப்போ நாங்கள் வந்து எங்கட மக்களோடையே திரிகிறதால வந்து மக்களோட வெளி தெரியாது. நாங்கள் ஒரு தூர இடத்துக்கு போனால் அப்புறம் எங்களோட நாடு எங்களோட மக்களோட வேதனை எல்லாம் முழங்கு வாங்க எங்களோட மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற நாங்கள் பிரிஞ்சு போய்க்கான் தெரியும். இல்லை அந்த கஞ்சி குடிக்கிறவன தான் அந்த கஞ்சின் அருமை தெரியும். அதே மாதிரி ஒரு கஷ்டப்படுறவன தான் அந்த கஷ்டப்படுற வேதனை தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் நல்ல வசதியாக இருக்கிறவங்க எல்லாம் உதவி செய்கிறேன். காசு தரணும்னா அந்த 10,000 ரூபாய் கொண்டு நாங்கள் டக்குன்னு இப்போ நீங்கள் ஒரு எஸ்டிமேட் ஒன்று போட்டிருப்பீங்க. நான் இப்போ அன்றைக்கு எஸ்டிமேட் ஒன்று விழுந்துருக்கோம். அங்கே கடங்காசு 5,000 இதுக்குள்ள 2 வீட்டுக்கு பொருள் வேண்டா ஒரு லிஸ்ட் போடுவேன். இவ்வளோ காசு 10,000 ரூபாய் இவ்வளோ சாமான் வேண்டலாம், எவ்வளோ கிலோ வேண்டலாம், அப்படி ஒரு லிஸ்ட் போட்டு தான் நான் எப்பயுமே சாமான் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் லிஸ்ட் போட்டு சாமான் பண்ணுறோம்.
சரி அப்போ இந்த நிதியுதவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிவேதா அருள் என்று சொல்லப்படுற தங்கச்சி அந்த நிவேதா அருள் என்று சொல்லப்படுற குடும்பம் வந்து நோர்வேயில் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு இந்த 10,000 ரூபா உதவியை வந்து தந்திருக்காங்க. இந்தாங்க இதில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி என்ன செய்வீங்கன்னு சொன்னால் தங்கச்சிக்கு 3 மாம்பழம் வாங்கி கொடுங்க. ஓகே நீங்கள் என்ன செஞ்சாலும் போகிறாலும் தங்கச்சிக்கு ஒரு 3 மாம்பழம். ஓகே மாம்பழமா ஓகே நன்றி சொல்லல மாமாவுக்கு. ஓகே நிவேதா அருள் அக்காவுக்கு நன்றின்னு சொல்லிவிடுங்க. நிவேதா அக்காவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அக்காவுக்கு நன்றின்னு சொல்லிவிடுங்க. நன்றி சொல்லுங்க அக்காவுக்கு. சாப்பிட்றல சரி ஓகே. நாங்களும் வந்து எனக்கு அந்த என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. நிவேதா அருள்னு சொல்லப்படுற சகோதரியினுடைய குடும்பம் வந்து இந்த நிதியுதவியை வந்து வழங்கியிருக்காங்க நோர்வேல இருந்து. ஸோ 10,000 ரூபா இருக்குது தானேக்கா? நன்றி செலுத்துகிறோம். நிவேதா அருள் அக்காவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓகே நிவேதா அருள் அக்காவுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துனேன். என் மனசார உங்களுக்கு கோடான நன்றியக்கா. நீங்கள் எட்டிப்பா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்புக்கு எங்களுக்கு முன் வந்ததுக்கு இன்னும் எங்களுக்கு முன் வாங்கக்கா. பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. கை தூக்கி விடுங்க. எங்களை கொஞ்சம் தூக்கி விட்டா சரியா? கொஞ்சம் தூக்கி விட்டா சரி, நாங்கள் ஏதாவது செஞ்சுக்கணும். எனக்கு நம்மள இதான் பிரச்சனை. கூலி வேலை தானே அன்றாட வைக்கிறது இதான் பெரிய இதாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அண்ணன் வீடு. நல்லா தான் கட்டியிருக்கணும். வேணா வீட்டு திட்டம் கிச்சன் 3 அறை ஒரு உராந்த. ஓகே அண்ணா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம்ண்ணா வீடியோ மூலமாக. மற்றது சொந்தங்களெல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த போராளி குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்திருக்கும். அப்படி வந்தார்கள் வந்து கீழே இருக்கிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோ வந்து உங்களால் முடிஞ்ச நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் உதவி செய்கிறதுக்கு ஆசை இருக்கும். ஆனால் உதவி செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட நிதி இல்லாமல் இருக்கும். இப்போ என்ன மாதிரி அப்போ என்னட்ட நிதி இல்லை ஆனால் உதவி செய்கிற விருப்பம் இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்சதை ஃபோனை கொண்டு நேரம் இருக்குது தெரிகிறேன். என்னோட நிதி இல்லை நேரம் இருக்குது. அப்போ என்னால் முடிஞ்சது மக்களுக்கு நான் செய்கிறேன். அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நிதி இல்லாதவங்க உதவி செய்ய விருப்பமானவங்க வந்து இந்த வீடியோ வந்து நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கிழமையிலே வந்து இவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து எல்லாரும் நினைச்சா உருவாக்கி கொடுக்க முடியும். ஓகே அண்ணா ஓகே. அதில் டாய்லெட்லாம் கட்டி குறையில இருக்குண்ணா. கரெக்டாக நான் முயற்சி செய்வேன். நேரம்னு சொன்னால் நாங்கள் வந்து எனக்கு உண்மைக்குமே இன்றைக்கு நேரம் இல்லையாக்கா. சத்தியமாக சொல்கிறேன். இன்றைக்கு தான் விடிய தான் நம்பரே நான் கிடைச்சது. வச்சிருக்கேன் என்னடா தேங்காய் எல்லாம் பவுனியால் போய் கட்டி எடுக்கலாம். அதுக்கு வசதி இல்லை. எனக்கு தேங்காய் 50 ரூபா அப்படி எடுத்தேன்னா சில நிறுத்த எடுக்கிறாங்க. 90 ரூபா 80 ரூபா போகுது. 300 ரூபா வசதி இல்லை. நான் பிரச்சனை. சரி ட்ரை பண்ணுவோம் எல்லாம் முயற்சி செய்வோம். ஓகே என்னென்னா நான் அந்த உண்மைக்குமே நேரம் இல்லை. நானே என்னத்துக்காக வந்து நான் 2 பேருமே போராளிகள் கஷ்டப்படுறீங்க ரெண்டு சொல்லிக்க வந்து உடனே உங்களுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி நாங்கள் வந்தாங்க. நான் பிஸி மேன் அப்படின்னு சொல்ல வரையில இன்றைக்கு வேறொரு இடத்துக்கு போகிறதுக்கு இருந்தாங்க. உடனே இன்றைக்கு தான் சரி ஒரு போராளி என்றாலே நான் விட மாட்டேன் போயிடுவேன். இது குடும்பத்தில் 2 பேர் நீங்கள் உடனே ஓடி வந்துட்டேன். சரி புது வீடு செஞ்சுட்டாங்க. புது வீடு செஞ்சு தரட்டும். ஓகே ஓகே ஓகே. ஒரு முறை மழை பெஞ்சு காத்தடிச்சு மழை பெய்ய தகரமெல்லாம் தூக்கின்னு போயிட்டு அவ வீருட்டு பயந்து அந்தலேருந்து மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேங்கிற வீட்டுக்குள்ள அம்மா அங்கே கொண்டே விட்டுறது பிள்ளைய மாமி விட்ட கொண்டே விட்டுறது. அதுலேருந்து அவளுக்கு அதனால தான் இப்போ புது வீடு கேட்குறா அவளுக்கு. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கச்சிக்காக கொஞ்சம் முயற்சி செய்வோம். என்ன உங்கள் 2 பேருக்காக விளையாட்டிங்க வந்து தங்கச்சின்ற அந்த ஆசையை நிறைவேற்றுவோம். பிள்ளைகள் அதான் பிள்ளைகளுக்காக வச்சு இனியாவது முயற்சி செய்யத்தானே நம்ம வேணும். நாங்கள் 2 பேரும் அந்த கொட்டிகளை ஏதோ சமாளித்து இதில் என்ன தகரங்களை போட்டு இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் இனி அப்படி இருக்கல. அதனை பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அது சரி பிள்ளைகளுடைய ஆசைகளுக்காகவும் நாங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காகவும் நாங்கள் ஏதாவது ஒன்று முன்னெடுக்கத்தான் வேணும். சரி கிளினிக் கோப்பியோட நீங்கள் கிளினிக் பார்ப்பேன். நீங்கள் வாரண்டு சொன்னீங்களே எனக்கு நீங்களாக தான் முக்கியமாக இருந்துச்சு. கிளினிக் சரி பின்னேரம் போனாலும் பார்த்து இதான்ட்டு வரலாம்னு தான் நான் உங்களுக்காண்டி தான் நான் இடத்துல வரேன். ஸோ ஓ மேடம் உண்மைதான். நானும் இப்போ உங்களுக்காக தானே நானும் பாருங்க இது சரி. நாங்களுக்கா நானும் வந்து மீண்டும் நிவேதா அருள் மலைக்கு தண்ணி நின்று இந்த கட்டையெல்லாம் தூக்கி வச்சு தகரம்லாம் வந்து இழுத்து தானே கட்டியிருக்கேன் பாருங்க. கட்டியிருக்கேன் தரப்பாட மேலே புள்ளைகளுக்கு மேலே கட்டையெல்லாம் பாருங்க. ஒன்றை காத்தடிச்சுன்னா நாங்கள் எங்களை விடுங்க காயப்படும் புள்ளையெல்லாம் ஜோதிச்சு பாருங்க. விழுந்து கிடந்த போனால் அது எதுவுமே இல்லைண்ணா
பிள்ளைகள் தான் உயிர் பிள்ளைகள் தான் முக்கியம். எங்களை கொண்டு கால் முறிஞ்ச கூட நான் எத்தனையோ காயப்பட்டு நாங்கள் பிள்ளைகள் அது படையில தானே எங்களை மாதிரி பிள்ளைகள் படக்கூடாது. அதான் நான் கேட்டு அப்படி கேட்குறேன். ஓகே நன்றி. நாங்களும் வந்து நிவேதா அருள் குடும்பத்துக்கு வந்து நிவேதா தங்கச்சிக்கும் பார்க்குற மக்களே எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் செய்யுங்க. எனக்கு செய்யாட்டியும் சரி சரி கையை விடுங்க. ஓகே ஓகே எனக்கு செய்யாட்டியும் இந்த பிள்ளைகளுக்காண்டி செய்யுங்க. நான் மண்ணுக்குள்ள ரோட்டில் கிட்ட படுப்பேன். ஆனால் எனக்கு பயங்கர வருத்தம் இருக்குது. எனக்கு அந்த பீஸ் இருக்குது, தலையில் 3 பீஸ் இருக்குது. இப்போயும் கிளினிக் போய் வரத்தான் இருந்தால் வந்தேன் 4 நாள் வந்தேன் ரைட். நானும் ஒரு 4 நேரமாக தொடங்கி செஞ்சு கொண்டிருக்கேன். நிவேதா அருள் குடும்பத்துக்கு நன்றி என்று நீங்கள் சொல்ல விட்றீங்களே இல்லை? ஓகே சும்மா நான் ஜோக்கு. நாங்கள் வந்து நோர்வேயில் இருக்கிற நிவேதா அருள் குடும்பத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து 10,000 நிதி வந்து இந்த குடும்பத்துக்கு வழங்கியதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போயிட்டு வரட்டாண்ணா, சந்தோஷமா கவலைப்படாங்க. அக்கா போயிட்டு வரேன். பாய். என்ன பாய். அடுத்த முறை வேற எங்கள் பிள்ளைக்கு என்ன வாங்கிட்டு வர்றது? மாம்பழம்மா இன்றைக்கு வாங்கி தந்துடுவோம் அம்மா. மாம்பழம் வேற என்ன வேணும்? வேற பிள்ளைக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். சைக்கிளா? சரி பாப்போம். ஓகே அம்மாவுக்கு சைக்கிள் வாங்கி தரேன். பிள்ளை அம்மா பள்ளிக்கூடம் ஏற்றிட்டு போவா என்ன? ஓகே விடா. பாய் போயிட்டு வரேன் மாமா. ஓகே போயிட்டு வரட்டாக்கா. போயிட்டு வரேன் பாய். ஓகே